வணக்கம். ரிது லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்கிட்ட இருக்கிற செவ்வந்தி செடிகள் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு பட்டாம்பூச்சி. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு பட்டாம்பூச்சி. இதற்கு நான் வச்சுருக்கிற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரி பட்டாம்பூச்சின்னு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நம்ம மிலிட்ரி ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இந்த பட்டாம்பூச்சியில். பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மிலிட்ரி ஏர்க்ராஃப்ட் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை தான். இதில் க்ரீன் கலர் ஃபுல்லாக அப்படியே மிலிட்ரி மாதிரியே இருக்கும். மிலிட்ரியில் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி இருக்கும். அந்த பட்டாம்பூச்சி வீடியோ பார்த்திங்கன்னா என்கிட்ட டெலிட் ஆகிடுச்சு. அது நல்லாவே நான் வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன், அது டெலிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பட்டாம்பூச்சி வந்திருக்கு. இந்த பட்டாம்பூச்சி அந்த பட்டாம்பூச்சிலேருந்து ஒரு 20% தான் அந்த மாதிரி இருக்குது. அதாவது மேலே இருக்கிற ரெக்கைகள் மட்டும்தான் அந்த பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் வந்திருக்கு. இந்த பட்டாம்பூச்சி ஃபுல்லாக வந்து பறக்கும்போது ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு. நான் கீழே வரும்போது எடுக்க முடியல, என்கிட்ட கேமரா அப்போ இல்லை. இது மேலே ஒட்டிகிட்டு இருக்கும்போது எடுத்தது. வெளிச்சமும் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. பாருங்கள், இது ரெக்கை விரிச்சிருக்கும் போது எடுத்தது. இது நைட்டில் எடுத்ததுனால கரெக்டாக இது எடுக்க முடியல. இது ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு. இந்த பட்டாம்பூச்சிகள் எல்லாம் எந்த செடிக்காக வருதுன்னா செவ்வந்தி, அதுக்கப்புறம் டேலியா செடியில் தான் இந்த பட்டாம்பூச்சி இருந்தது. நான் வீடியோ எடுத்ததும் அதிலிருந்து தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதை வந்து டெலிட் ஆயிடுச்சு, ரெக்கவர் பண்ணவே முடியல. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வந்தி செடி. நிலத்தில் வச்சுருக்கிற செவ்வந்தி செடி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நிலத்தில் நம்ம செவ்வந்தி செடி வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அதோட ஈரப்பதம் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து டெய்லி வாட்டரிங் பண்ண வேண்டியதில்லை, ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா பண்ணினா போதும். பாருங்கள், செடி காயாமல் நல்லாவே பூத்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த மாதிரி பூக்க நம்ம வந்து பறித்து எடுத்துடணும். இது நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் தான், இது இன்னுமே விரியலை. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, இது ஒரு செவ்வந்தி செடி. நான் நட்டு வச்சு காமிச்சிருப்பேன், வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பிரித்து நட்டு காமிச்சிருப்பேன். அந்த செடி தான். ஏற்கனவே ஃப்ளவரிங் முடிஞ்சு இது செகண்ட் டைம் ஃப்ளவரிங் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இதில் வந்திருக்கு பாருங்கள். ஹைப்ரிட் செவ்வந்தி அப்படின்னா அது வாடி போயிடும், ஒரு டைம் பூத்தா அது வந்து காஞ்சு போயிடும் அப்படின்னு நிறைய வீடியோஸில் நான் பார்த்தேன். அப்படியெல்லாம் ஆகாது. நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு கண்டினியூவாக ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்கள், இந்த செடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பூவுது. இது மாலைக்கு வந்து எந்த கலர் கூட வச்சு கட்டினாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பீட்ரூட் கலரில் நடுவில் ஒரு ஒயிட் கலர் லைன் வந்த மாதிரி இருக்கும். இது வீடியோவில் கூட அவ்வளோக்கா உங்களுக்கு வந்து அந்த கலர் கரெக்டாக வரலை. நேரில் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளவரு. நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒரு செவ்வந்தி பார்த்தீங்க அப்படின்னா உடனே நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கலர் நம்ம தேடினாலும் கிடைக்கிறதில்ல. இதுவும் அதே மாதிரி தான். நான் வாங்கும்போது நிறைய செடி இருந்துச்சு, நான் ஒன்று மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த ஒன்றும் காயவேலாம் இல்லை, நல்லா தான் வந்து பூக்கள் கொடுத்துட்ருக்குது. பாருங்கள், இது ஃபுல் ப்ளூம் ஆயிடுச்சு. ஃபுல் ப்ளூம் ஆயிடுச்சுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது செகண்ட் டைம் ஃப்ளவரிங் வர்றதுனால நம்ம கொஞ்சம் அப்படியே செடியில் வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே ஃபுல் ப்ளூம் ஆயிடுச்சு. கட் பண்ணி விட்டால் தான், எடுத்துட்டோம்னா தான் நமக்கு வந்து மீதி இருக்கிற மொட்டுக்கள் எல்லாம் நல்லா விரிஞ்சு வரும். மொட்டுக்கள் விரிய மாட்டேங்குதுன்னா நல்லா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க, அது வந்து விரிஞ்சிடும். கொஞ்சம் மெதுவாக தான் விரியும், உடனே எல்லாம் வந்து விரிஞ்சிடாது, ஸ்லோவாக தான் விரியும். ஒரு நாளைக்கு ஒரு லெவலில் தான் விரியும். அது ஃபுல் ப்ளூம் ஆனதை எல்லாமே நம்ம எடுத்து பூச்சிக்கு பயன்படுத்திக்கலாம். மீதியெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஒரு வாரம் கழித்து அதுக்கப்புறமா தான் நான் இந்த பூக்கள் எல்லாம் பறிக்க போகிறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் விரியாமல் இருக்குது. நீங்கள் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு சென்டரில். இது நல்லா ஃபுல் ப்ளூம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள் செடி எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், செடியே தெரியல, ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு ஃப்ளவர்ஸு. இது நான் ஒரு 1 வீக் விட்டு வச்சுருந்தேன். இனி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அடுத்த மொட்டுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா விரியாமல் அப்படியே நின்று போயிடும், இல்லை காஞ்சு போயிடும். இப்படியே விட்டுருந்தோன்னா விரிய பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் காய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் செடியே தெரியுது. பாருங்கள், இது எல்லாமே 1 வீக் ஆகும் விரிய இருக்குது. பாருங்கள், இவ்வளோ ஃப்ளவர்ஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. செவ்வந்தி செடியில் ஹைப்ரிட் செடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பூக்கள் வந்து செடியில் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு செடியை காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும்.
அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு வயலட் கலர் ரோஸ் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னோடய நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருச்சு. இதை நான் நட்டு வைக்கணும். இதை நடும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா மண் கலவை தான். நான் செவ்வந்தி செடிக்கு என்ன மண் கலவை கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். இதில் கார்டன் சாயில், அதுக்கப்புறம் பீ சாண்ட், கவுடங், கம்போஸ்ட், அதுக்கப்புறம் கறித்தூள் இருக்குது. இதை எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே செடி நம்ம நட்டு வச்சுக்கலாம். ஒரு 3 மாதத்து வரைக்கும் அந்த உரமே போதுமானது. இந்த மாதிரி நம்ம நட்டு வச்சிடலாம். உங்கள்கிட்ட இதில் எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, கார்டன் சாயில், மணல் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. செம்மண் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மணல் கலந்துக்கிறோம். அது கல் மண்ணுமா இருக்கிற மண்ணாக இருந்தாலும் டைட்டாக பிடிக்கும். மணல் மட்டும் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. பாருங்கள், அந்த மண் கலவையில் தான் இந்த செடியை நான் நட்டு வச்சுருக்கேன். இந்த செடி நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நிறைய மொட்டுக்களோடு இருந்தது. இப்போ நல்லா பூக்கள் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டன் செவ்வந்தி தான். மெரூனில் ஒரு பட்டன் செவ்வந்தி, அதுக்கப்புறம் இந்த ஒயிட் பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து இது சிங்கிளாக தான் இருக்குது. ஆனாலும் இது பட்டன் செவ்வந்தி தான். இந்த ஃப்ளவர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது நம்ம தலைக்கு வந்து சாரீ கட்டும்போது இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போதும் நம்ம வந்து கட்டி வச்சோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நானும் அதே மாதிரி தான் கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நான் கட்டி எடுத்து வச்சது. மறிக்கொழுந்து கூட வச்சு கட்டியிருக்கேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அந்த பட்டன் செவ்வந்திலேயே பார்த்தீங்கன்னா இதில் 2 கலர் இருக்குது. ஒரு செடி வந்து நான் சரியாக நடாமல் விட்டுட்டேன், அதனால் வறண்டு போச்சு. இது பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும். இந்த செடி நல்லாவே தளைஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் தான். ஒயிட் கலரில் நான் 2 வெரைட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெரைட்டி இது தும்பப்பூ கலரில் இருக்கும். ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவே வரும். இதுவும் பியூர் ஒயிட் வரும். இந்த நடுவில் இருக்கிற எல்லோ வந்து ஃபுல் ப்ளூம் ஆகும்போது அது வந்து போயிடும். ஃபுல் ஒயிட்டாக தான் இது வரும் ஃப்ளவரு. இதை நான் பிரித்து நட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஒயிட் கலர் செவ்வந்தி என்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. நர்சரியிலையும் செடி இல்லை. ஸோ அதனால் நான் பிரித்து நட்டு வச்சுருக்கேன். நர்சரியில் இருக்கிற செடியெல்லாம் ஃபுல் ப்ளூம் ஆயிருந்தது. அதை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மொட்டோடு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா அப்படியே நம்ம வந்து செடியை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக வரக்கூடிய ஒரு ஒயிட் கலர் செவ்வந்தி. இது நல்லா பெருசாகவே வரும். இதுவும் பொக்கேக்கு வரக்கூடிய வெரைட்டி தான். இந்த செடியை பார்க்கும்போதே தெரியும், அதிகம் மொட்டுக்கள் இருக்காது பாருங்கள். ஒரு 4-5 தான் இருக்கும். பெரிய செவ்வந்தி அப்படிங்கிறதுனால இது வந்து அவ்வளோதான் மொட்டுக்கள் வச்சுருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு. இந்த க்ரீன் கலர் செவ்வந்திலேயே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட் உள்ளே வந்திருக்கும். பியூர் ஒயிட் வித் க்ரீன் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லோ வித் க்ரீன் இருக்கும். லைட் எல்லோ வித் க்ரீன் இருக்கும். இது எல்லாமே நான் நட்டு வச்சுருந்த நாற்றுக்கள் தான். இதை இனி நம்ம வெயிலுக்கு மாற்றிடலாம். நல்லாவே வளர்ந்துருச்சு. இது இப்போ வரைக்கும் நிழலில் தான் இருக்குது. இந்த செவ்வந்தி பாருங்கள், இது வந்து லைட் எல்லோ வித் க்ரீன். நான் நிறைய செடி இந்த செடி வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா ஃப்ளவர் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம செடி தேடும்போது நமக்கு கிடைக்காது. அதனால் ஒரு 4-5 செடி நம்ம வாங்கி வச்சிட்டோன்னா அது நம்மக்கிட்டே இருக்கும். நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச கலராக இருந்தது அப்படின்னா 2 செடி 3 செடி வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு. இந்த க்ரீன் கலர் செவ்வந்தியும் பொக்கேக்கு வரக்கூடிய செவ்வந்தி தான். இது வெயிலுக்கு தாங்காதுன்னு நினச்சேன். நம்ம பெரிய தொட்டியில் வச்சிட்டோன்னா வெயில் கூட தாங்குது. ஆனாலும் இது 2-3 மணி நேரம் வெயில் மட்டும்தான் படுற மாதிரி இடத்துல வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கரெக்டான ஃப்ளவர் வந்து கிடைக்கும். பொக்கே ஷாப்பில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம செடியிலையும் நமக்கு கிடைக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா உங்களுக்கு செடி வந்து தலைய ஆரம்பிச்சிடும். என்னோடய க்ரீன் செவ்வந்தி பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொட்டியில் இருக்கிறது மட்டும்தான் அப்படியே இருக்குது. மீதி இருக்கிறதெல்லாம் நான் நாற்று போடுறேன்னு சொல்லி கட் பண்ணி நிறைய டேமேஜ் ஆகி போச்சு. ஸோ இந்த தொட்டியை மட்டும் அப்படியே வச்சுக்க வேண்டியது தான். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த எல்லோ வித் ரெட் செவ்வந்தி தான். இது ஹைப்ரிட் செவ்வந்தி தான். பாருங்கள், ஃப்ளவரிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து தளைஞ்சு மொட்டுக்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். புதுசாக தளைஞ்சு வர கிளையில் கூட மொட்டுக்களை நீங்கள் பார்க்கலாம். இதை நான் எதுவும் கட் பண்ணலை, இப்போது அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய மொட்டுக்கள் வைக்கிது. அதனால் இதுக்கு உரம் மட்டும் கொடுத்தா போதும். பாருங்கள், நான் போட்ட மண் கலவையில் இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். இதில் நிறைய அந்த செம்மண் போட்டுட்டேன். இதை ரீபாட் பண்ணி தான் ஆகணும். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இது ஒரு க்ரீன் செவ்வந்தி தான் வறண்டு போச்சு.
அதை நான் பிரித்து 2 தொட்டியில் வச்சுருக்கேன். இது கரெக்டாக இருக்குது. அந்த தொட்டியை நான் ரீபாட் பண்ணி தான் ஆகணும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறதும் ஒரு பட்டன் செவ்வந்தி தான். இது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் எல்லோ. மீதி இருக்கிற செவ்வந்தி செடிகளை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால பாதி நான் காமிக்கல. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.